ஆதி, சொல்லுங்க. குழந்தைக்காக தான் என்கிட்ட நல்லா பேசுனீங்களா? தியா, அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் ஆதி வார்த்தைக்கு வார்த்தை எப்போ ஏந்தியா ஏந்தியான்னு சொல்லுவீங்களே ஆதி? இப்போ என்னாச்சு உங்களுக்கு? நானா மனசை விட்டு உங்ககிட்ட பேசுறேன், நீங்க அதை ஏத்துக்க கூட தயாரா இல்லை. உண்மையை சொல்லுங்க ஆதி, என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, சொல்லுங்க. தோ 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 வந்தாச்சு, எதுக்கு அழறீங்க? தியா, இந்தாங்க உங்க பையன். இனி உங்க பையனை என்னால சமாளிக்க முடியாதுப்பா. வரும்போது நல்லா சிரிச்சுட்டு தான் வந்தான், இங்க வந்த உடனே ஒரே அழுக. என்ன ஆச்சுன்னு தெரியல. அழறானா? என்னாச்சு என் பட்டுக்கு? எதுக்கு அழறீங்க? என்னம்மா சொல்றீங்க? இங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. இப்பெல்லாம் அவன் கிட்ட வரமாட்டான், தியா கிட்ட தான் போவான். இவனால அம்மாவை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. பட்டு என்ன அம்மா செல்லுமோ? சரிம்மா சரிம்மா, அம்மா கிட்ட வந்தாச்சு. தியா, குழந்தை எப்படிங்க? அவன் நீங்க காணும் தான் கத்துறான், அவங்க கிட்ட வந்து அமைதியாயிடுவான். கொடுங்க. என்னாச்சு என் பட்டுக்கு? எதுக்கு அழுதிங்க? அம்மாவை காணன்னு அழுதிங்களா? அடையம் பட்டு, அம்மா கிட்ட வந்ததும் அழுகு எல்லாம் சரியா போச்சு. நான் தான் சொன்னேன்ல, அவன் உங்களை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டான். பிரியா, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ஆதி. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம். குழந்தைக்கு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் ஹெல்த்தியா இருக்காங்க. அப்புறம் தியா, உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், அதை மட்டும் ரெகுலரா எடுத்துக்கோங்க. சரி டாக்டர். அப்புறம் குழந்தைக்கு ஒரு சின்ன டிராப்ஸ் ஒன்று இருக்கு, அது தினமும் போடணும். ஓகே டாக்டர். ஓகே ஆதி, நான் டிஸ்சார்ஜ் சம்மரி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க, கிளம்பலாம். ஓகே. இவ மேல இருக்கிற கோவத்துல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். என்னடா? லாயர் நோட்டீஸ் அனுப்பிட்டாரான்னு தெரியல. அந்த நோட்டீஸ் தியா கைக்கு போவே கூடாது. நான் நோட்டீஸ் அனுப்பின விஷயம் தியாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் வருத்தப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இவ எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் அவ மனசு காயப்படுமே என்று கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ உடஞ்சே போயிடுவா. வேலையா லாயருக்கு போன் அடிச்சு இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண சொல்லணும். குட்டியா இது, என் தங்க குட்டியா இது? அப்படிங்களா? அம்மாவோட தங்கமா இது? அடி என் தங்கமே. வாழ்க்கை முழுக்க இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்துட்டே வாழ்ந்துடலாம். இந்த முகத்தை பார்த்தா யாருக்காவது புரிஞ்சு போகணும்னு தோணுமா? யாதி, எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. எங்க பேக் பண்ணியாச்சா? இதை எடுத்து வைக்கிறேன், கிளம்பலாம். ஆமா, நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு தான். ஆதி, நம்ம இந்த பழைய வீட்டிலே இருக்கலாமே, சின்ன வீடா இருந்தாலும் நல்லா தானே இருக்கு. அங்கயா? இல்லம்மா, அங்க வேண்டாம். நீ வீட்லயே இரு, அங்க நீ தனியா இருக்கணும். ஆனா இங்க அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா பாத்துக்குவாங்க. இந்த டைம்ல நீ அங்க இருக்க வேண்டாம். சரி. வா காமாட்சி, வாடி, வா வந்து உள்ள உட்காரு. சரிம்மா. எங்க உன் வீட்டுக்காரர் வரலையா? அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரு இந்த பக்கமே வர மாட்டாரு. நானும் அவரை கூட்டு பார்த்துட்டேன், எங்களை போயிட்டு வர சொல்லிட்டாருமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க எப்படியோ கோவமா இருக்க போறாவ? என்னமோ போ. நீயும் உன் மௌனமாச்சு வந்தீங்களே, வாங்க வந்து உட்காருங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு நோட்டீஸ் அனுப்பிடாதீங்க. ஓகே சார், நீங்க எடுத்ததும் நல்ல முடிவு தான். எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மை சிச்சுவேஷன். ஓகே சார். அது என்ன
ஏய் அர்ஜுன், வாடா உட்காரு. இருக்கட்டும் அது என்ன, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பையன் உங்களை மாதிரியே இருக்கான். தேங்க்ஸ் அர்ஜுன். என்னன்னா ஒரு தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? எங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட் வச்சே ஆகணும். டேய், அப்படி பார்த்தா வெறும் அர்ஜுனா இருந்த உன்னை சித்தப்பாவா ப்ரமோட் பண்ணிருக்கோம். இந்த ப்ரமோஷனுக்கு நீ தான் எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். அதினா எப்படி கழட்டி வர்றீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் ட்ரீட் வைக்காம எஸ்கேப் ஆகுறதா? இல்ல அர்ஜுன், உட்காரு. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காந்து பேசலாம். அக்கா, ஹே சத்யா, நீலா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. தூங்கிட்டானா? நேதே வரலான்னு இருந்தோம், அப்புறம் ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் அக்கா இப்போ வந்தோம். ஹே, அவங்க உனக்கு அண்ணி. ஐயோ சாரி அண்ணி, இது ஒரு ஞாபகத்துல நானே இவ பேசின மாதிரியே பேசிட்டேன். பரவாயில்ல நீலா. நல்லா தூங்குறாரு. அத்தை வந்திருக்கேனே பார்க்கணும்னு இல்ல, ஒரே உறக்கம்தான். இப்பதான் குளிப்பாட்டி கொண்டு வந்து போட்டேன், நல்லா தூங்குறான். முழிச்சிட்டு இருப்பான், தூக்கி வச்சு கொஞ்சலான்னு பார்த்தா தூங்கிட்டான். எங்க போக போறான்? இங்கதானே இருப்பான். இனி தினம் நான் உங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருப்பேன் பாருங்களேன். கண்டிப்பா சத்யா, எப்ப வேணாலும் வா. அக்கா, அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? டிஸ்சார்ஜ் ஆன உடனே நேத்தி கிளம்பி போயிட்டாங்க. அம்மா எப்பவும் உங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. இப்போ ஹாப்பி. இனி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவரை பார்த்துக்கிறது தான் உங்களோட வேலையே. ஏய், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ பார்த்துட்டு வரியா? நானும் தான் போகணும், இரு 2 பேரும் சேர்ந்து போலாம். இல்ல சத்யா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உனக்கு பிரச்சனை இல்லை, அது என்ன கம்பெனில தான் வேலை பார்க்குற, அவர் போகும்போது அவர் கூடயே போயிடுவா. ஆமா சத்யா, அவர் ஆஃபீஸ் போய் 2-3 நாள் ஆகுது இல்லையா, அவரும் போவாரு. பேசாம நீ அவரோட போயிடு. சரிக்கா. நில, நீ பார்த்து பத்திரமா போ. இல்ல அவர்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்து விட சொல்லவா? இல்ல நீ பக்கம்தான், ஆட்டோ பிடிச்சு போயிடுவேன். சரிம்மா. சரிங்க நீ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். பார்த்து போயிட்டு வா நிலா. சத்யா பாய்டி. பாய் நிலா, பார்த்து போ. அது என்னகிட்ட சொல்லிடு. நான் சொல்லிக்கிறேன். நைட்லாம் நல்லா தூங்குறானாக்கா? பஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியலையே, இங்க யாரையும் காணோம். ஓய் செல்லக்குட்டி, இங்க எதுக்கு தனியா நின்னுட்டு இருக்க? என்னது செல்லக்குட்டியா? ஏன் செல்லக்குட்டி பிடிக்கலையா? அப்போ கண்ணுக்குட்டின்னு கூப்பிடவா? ஓய் கண்ணுக்குட்டி. ஏய், அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறதானே? இல்லையே. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது நீ சிரிக்கிறன்னு. நான் சிரிக்கலையே. அப்படிங்களா மேடம்? சரி, இங்க எதுக்கு நீ தனியா நின்னுட்டு இருக்க? ஆபீஸ்க்கு போகணும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதானா? மாமியா நான் எதுக்கு இருக்கேன்? வா, உன் ஆபீஸ் கூட்டிட்டு போய் விடுறேன். அதெல்லாம் வேண்டாம், பஸ் வரும், நான் பஸ்லயே போய்க்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. என் வேலையை தான் பாக்குறேன். இனி 6 மாசத்துக்கு உன் பின்னால சுத்தறதான் என் வேலையே. நீங்க பாருங்க, ஐயா அண்ணன் வந்தானா கோவப்படுவான். நீங்க கிளம்புங்க. யாரு மச்சான சொல்றியா? மச்சானா? ஆமா, உனக்கு அண்ணனா எனக்கு மச்சான் தானே. அவன் கிடக்குறான், நீ வா, நான் உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கூட டிரா பண்ணிடுறேன். முழு நேரமும் உனக்கு சேவை செய்யறது தான் என்னோட வேலையே. செய்வீங்க. என் நிலாக்காக என்ன வேணாலும் செய்யலாம். எனக்காகவா? உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வேணாலும் செய்வீங்களோ? உனக்கு என்ன வேணும்னு கேளு, 5 நிமிஷத்துல உன் முன்னாடி வந்து நிறுத்துறேன். நான் என்ன கேட்டாலும் 5 நிமிஷத்துல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவீங்க? என்ன கேட்டாலுமே வா. என்ன வேணும்னு கேளு, உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறனா இல்லையான்னு பாரு. அப்போ என் அப்பா அம்மாவை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுங்க.
நிறுத்த முடியாதுல்ல. என் பின்னால சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. எதுக்கு இவர் வண்டி விட்டு இறங்கி வராரு? ஐயோ, என்ன சொன்ன? இல்ல, சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலான்னு சொன்னேன். நான் என்ன சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கற? இல்ல, விளையாட்டா தான் சொன்னேன். நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? ஹேய் நீலா, என்ன பாரு. எங்க இது ரோடு, கையை எடுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? நினைச்சிட்டு போகட்டும். ஷோ, எங்க கையை எடுங்க. ஒரு நிமிஷம் என்ன பாரு. அடிக்காலம் முழுவதும் இப்போ சொல்லு, என்ன கேட்ட? உன் அப்பா அம்மாவை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சொல்லு. சரி, கை எடுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நடக்காத விஷயத்தை என்கிட்ட கேக்குறியே. சரி, கை எடுங்க. இங்க பாரு நீலா, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது நீ தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்றேன். அதை விட்டுட்டு மந்திரவாதி மாதிரி எங்க அப்பாவை கொண்டு வா அம்மாவை கொண்டு வான்லாம் சொல்லாத. சரி, கையை எடுங்க. ஏய், இங்க பாருங்க, உங்க பேர் கூட எனக்கு தெரியல. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதையாவது சொல்றது, அப்புறம் இந்த பப்ளிக் பிளேஸ்ல இப்படி க்ளோஸா நின்னு பேசுறது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த லவ் பண்ணி ஊர் சுத்துறது, லவ்வருக்கு செலவு வைக்கிறது, அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. உங்களுக்கு உண்மையாவே என்ன பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு லீவ் தான் எனக்கு. வீட்டுக்கு வாங்க, பொண்ணு கேளுங்க. என்ன, உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்ன சார், வாயே திறக்க மாட்டீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். லவ் பண்றேன்ற பேர்ல என் பின்னாடியே சுத்த வேண்டியது. அந்த பொண்ணு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது. சிவ என்ன, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, கேக்குறதுக்கு யார் வரப்போறன்ற தைரியத்துல தானே என் பின்னாடி சுத்துறீங்க. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு பேசல, நேரடியாவே சொல்றேன். உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என் வீட்டுல வந்து பேசுங்க. இப்படி ரோட்ல நின்னு பேசுறது, உங்களோட ஊர் சுத்துறது, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி டைப்பும் நான் கிடையாது. நான் கிளம்புறேன். நான் கூட என் ஆளை என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். எவ்வளவு தெளிவா இருக்கா. பொண்ணு தானே கேட்கணும். வரண்டி கண்ணுக்குட்டி, நாளைக்கு வரேன் உன் வீட்டுக்கு. பொண்ணு கேட்டு பாப்போம். கொடுத்தா கேட்டுக்கிட்டு போறேன், கொடுக்கலன்னா உன்னை தூக்கிட்டு போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. என்ன மாமா, கைதான கொடுத்தேன், அதுக்கே இவ்ளோ பயப்படுறீங்க? இன்னும் என் மேல பயம் போகலையோ? என்ன சொன்ன? பயமா? என் தகுதிக்கு உன் கையெல்லாம் தொடணுமான்னு யோசிச்சேன். போடா போகுது, ஹேண்ட் வாஷ் பண்ணா போயிடும். பரவாயில்ல மாமா, பையன் பிறந்திருக்கானாமே, வெரி நைஸ். பாட்டி சொன்னாங்க உங்கள மாதிரியே இருக்கானாமே. என் பிள்ளை என்ன மாதிரி இருக்காம பின்ன ஒண்ணு மாதிரியா இருக்கும்? நீ என்ன பத்தி விசாரிக்கிறதுலாம் இருக்கட்டும், ஹியரிங்க்கெல்லாம் கரெக்டா போறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணுமாமே. ரொம்ப பாவம்ல. பரவாயில்ல, நீ பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை ரொம்ப கம்மி. ஒரு உயிரை கொண்டிருக்க, உன்னை இவ்வளோ ஃப்ரீயா நடமாட விடுறதே தப்பு. யார் செஞ்ச புண்ணியமோ இங்க சுத்திட்டு இருக்க. மாமா, ஏய், என்ன வாய்ஸ்லாம் ரைஸ் ஆகுது? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை விட்டு வச்சிருக்கிறதே மாமா முகத்துக்காக மட்டும்தான். உன்னை பிள்ளையா பேத்து தொடாத அவமானத்தைப்பட்டு நிக்கிறாங்க. அவர் முகத்துக்காக தான் உன்னை இன்னும் சும்மா விட்டுருக்கேன். ஓவரா ஆடாத, காலை உடைச்சிருவேன். பாக்குறேன் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன். ஏய், ஆரம்பிச்சிருவேன். பொம்பளை இருக்கே, கை நீட்டு வேணான்னு பாக்குறேன். மரியாதை கிளம்பிடு. காலையில கடுப்பை கிளப்பிக்கிட்டு
இவளை யாரு முதல்ல உள்ள விட்டது? ச்சே.